அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த லீக்கரை நாங்க கண்டுபிடிக்கணும்ன்றாரு. இந்த அமெரிக்க ராணுவத்துக்குள்ளேயும் அரசுக்குள்ளேயும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்துட்டு இருக்காங்களே, அந்த பைபிளை நாங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்க செய்தி போடுறீங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா ரொம்ப சீக்ரெட்டிவான சில மிஷன்ஸ், சில ஆபரேஷன்ஸ், அதை பத்தி குரூஷியல் டேட்டாவில் எடுத்து நீங்க செய்தியா பிரசுரிக்கிறீங்களே, எங்களுக்கு இதுதான் தலைவலி. அந்த செய்தியை எதிரிகளும் பார்ப்பாங்க, பார்க்கறவங்க உஷாராயிடுவாங்க. இந்த யூஎஸ் மிலிட்ரி இப்ப கூட உதாரணத்துக்கு ஈரான்ல சில யூஎஸ் ஏர்மேன்லாம், அந்த பைலட்ஸ்லாம் சில பேர் காணாம போனதா செய்தி வந்துச்சுல, கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்றாப்ல ட்ரம்ப். அதை பத்தி பல பேர் செய்தி போடுறீங்க. இந்த மிஷனோட அடுத்த கட்ட நகர்வை பத்தியும் பல பேர் செய்தியை போட்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாமே அன்னெசசரி திங்கு. ஆனா நீங்க அதெல்லாம் நெசசரியா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ இதுக்கப்புறம் நான் எதையும் கண்ட்ரோலா பண்ண முடியாது. நான் நம்ம நாட்டு ராணுவத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டேன். அதாவது நீங்க பண்ணுங்க, ஃப்ரீ ஹேண்ட் உங்களுக்கு இனிமே. நீங்க இந்த களத்துல என்னென்ன பண்ணணும்னு விரும்புறீங்களோ எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு ஃப்ரீ ஹேண்டை நான் கொடுத்துட்டேன். சோ எது இனிமே தேவையோ அதை நம்ம சோல்ஜர்ஸ் பண்ணுவாங்கன்னு அவர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டு வச்சிருக்காரு. ஈரான் களத்துக்கு இது பொருந்தும். ஆனா அமெரிக்காக்குள்ள ஊடகங்கள் பத்திரிகைகளோட வாயை அடைக்கிறதுக்கு இது பொருந்தாதுன்னு நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது நடக்குமான்னு தெரியல, ஆனா ட்ரம்ப் ஆச்சு ஒரு வேலை நடத்துவாருன்ற ஒரு சந்தேகத்துல இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டுறேன். இந்த ஹார்முஸ்ல டோலை போட்டு அங்க வசூல் பண்ணணும், ஒரு கப்பலுக்கு 18 கோடி ரூபா வசூல் பண்ணணும்னு ஈரான் ஒரு பிளான் வச்சிருக்காங்களே, ஒமான் கூட சேர்ந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே. திடுதிப்புன்னு ட்ரம்ப் உள்ள புகுந்து அந்த ஹார்மூஸை எப்படியாவது ரீஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அமெரிக்கா அங்க கடையை போட்டு எப்படிங்க இருக்கும்? ஒரு டோலை போட்டாங்கனாக்கா அமெரிக்கா கிட்ட காசுக்கா பஞ்சம்? ஆனா காசு வேணாம்னு சொல்ற மனுஷன் கிடையாதுல்ல. இன்கேஸ் டோலை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் கப்பல்கள் எது போயிட்டு வந்தாலும் இவ்வளவு அமௌண்ட் கட்டுங்க, ஏன்னா ஈரான் கிட்ட நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம்ல அப்படின்னு ஒரு விஷயத்த அமெரிக்கா பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல?